திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டருடைய மகன், மகள் குடிக்கலாம். அது சின்ன பையனா இருந்தா கூட அந்த ஜூஸை குடிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு வந்து போதகர். மத்தேயு 23:8 சொல்கிறார், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் கூறுகிறது. கையினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவதில்லைன்னு சொல்றாரு. இந்த கோபுரத்தை கட்டினது எதுக்குன்னா, அந்த பழைய ஏற்பாடு ஆராதனை பண்ணி விசுவாசிகளை கொத்தடிமையாக ஆக்க வேண்டும் என்பதுதான். அதனால சிஎஸ்ஐயோ இல்லை ஆர்சியோ எந்த ஒரு சர்ச்சுக்கு போறனாலும் சரி, நீங்களும் ஒரு கொத்த அடிமை தான். அடிமைகளாக இருக்கிற உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் நான் கொடுக்கேன். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே நீங்களே நிறைய பேர் பாஸ்டர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன டெஸ்ட்டாக நீ அவங்கள பாஸ்டர்னு கூப்பிடாம அவங்கள பிரதர்னு கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அவங்களோட பிஹேவியர் நீங்கள் என்ன பிரதர்னு திடீர்னு கூப்பிடுறீங்க, என்ன பாஸ்டர்னு தான் நீங்கள் கூப்பிடணும், அப்படி இதுதான் கூப்பிடணும். பாஸ்டர்னு நம்ம காமிச்சிட்டு இருந்தானா உடனே அவசர கால எச்சரிக்கையாக அவரை விட்டு வெளியே ஓடி விடுங்க.